இது மேலே உள்ள அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அவர்களுடைய தொண்டர்களை வந்து பக்குவப்படுத்தணும், தொண்டர்களை வந்து வழிகாட்டணும், வழி நடத்தணும் அப்படின்னு. வேளாங்கண்ணி கோயிலில் போய்கிட்டு டிவிக்கே சவுண்டு போட்டுட்டு இருக்குதுல, என்ன கடைசி வரைக்கும் உங்களை தற்குறின்னு தான் சொல்லணுமா? நீங்கள் பக்குவப்படக்கூடாதா? நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்களா? அவங்க தலைவர்னு என்னப்பா சொல்லுவாங்க? தலைவர்னே சொல்லுவாங்க, தற்குறின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒழுங்கா இருந்ததுன்னா உங்க தலைவரோட மதிப்பு உயரும். உங்களோட தலைவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் நினைப்பாங்க, ஒரு தலைவர் லெவல் வச்சு பார்ப்பாங்க. இப்படி போற இடத்துல எல்லாம் ஒரு மதம் சார்ந்த இடத்துல போயிட்டு டிவிக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நினைப்பாங்க? பல நாட்டில இருந்து பல மாநிலத்திலிருந்து வருவாங்க. எவ்வளவு கேவலம் இது! நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா பல பேர் இருக்கிற இடத்துல கடவுளே எல்லாம் என்று நினைக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல இங்க டிவிக்குன்னு சொன்னா அவங்க என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? வேற என்ன நினைப்பாங்க? இந்த பசங்க டிவிக்கு கூட லாயக்கில் நினைப்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்க தலைவர் இந்த எலெக்ஷன்ல இல்ல, வருங்காலத்துல எந்த எலெக்ஷன்ல இருந்தாலும் அவர் அரியணை அறிவிட மாட்டாரு. அவருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க.